வணக்கம் நண்பர்களே. இன்றைய காணொளியில் திருச்செந்தூர் கோயிலை பற்றியும் அதன் சிறப்புகளை பற்றியும் காணவிருக்கிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. திருச்செந்தூர் முருகன் கடலலைகள் தவழுகின்ற கடற்மணற் பரப்பினை தாண்டியுள்ள சந்தனமலைகளில் உருவாக்கப்பட்டது இத்திருக்கோயில். எனவேதான் கந்தமாதன பர்வதம் என்று அழைப்பர் வண்டமொழி நூலாளர். பன்னீர் இலையில் தரப்படும் அபிஷேக விபூதி பிரசாதம்தான் பத்திர விபூதி பிரசாதம். இது மிகவும் விசேஷமானது. வியாழ பகவானால் பூசிக்கப்பட்ட காரணத்தாலே இத்தலம் புகழ்பெற்ற வியாழ திருத்தலமாகவும் விளங்குகின்றது. சகலகலாவல்லி மாலை, மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழ், முத்துக்குமார சுவாமி பிள்ளை தமிழ் என்று அருள்மணம் கமழும் தித்திக்கும் தேன் தமிழில் பாடிய குமரகுருபரர் அருள் பெற்ற திருத்தலமாகும். இத்தலத்தில்தான் ஊமையாகவே இருந்த பாலகன் செந்தூர் வந்து விரதமிருந்து முருகனை தரிசிக்க செந்திலாண்டவன் குழந்தையை நோக்கி ஒரு பூவை காட்டி பேச வைத்தான். குழந்தையும் பூ என்று முதல் சொல் பேசிற்று. பூமேவு செங்கமல என்று செந்தமிழ் சொல்லில் ஆரம்பித்து கந்தர் கலிவன்பா பாடி முடித்தது. அந்த குழந்தைதான் குமரகுருபரர் ஆவர். கடற்கரை தீர்த்தத்தில் நீராடி பின்னர் கந்த பொற்கரணையாகிய நாழிக்கிணற்றில் நீராடி விபூதி பூசி செந்திலாண்டவனை தரிசிப்பது சிறப்பு. இத்தலத்து திருக்கோயிலின் அருகில் கடற்கரை யோகமாகவே 24 தீர்த்தங்கள் இருப்பதாகவும் அவை காயத்ரி மந்திரத்தின் 24 எழுத்துக்களையும் குறிப்பதாகவும் கூறப்படுகிறது. ஆதியில் அரக்கர் வதம் முடிந்த கந்தனுக்கு அமரர் உலகச் சிற்பி மயனாலயம் அமைத்தான். கடலோரத்தில் கந்தமாதன பர்வத்தில் குடைந்து கோவில் எடுத்தான். வைகாசி திருவிழா இத்திருத்தலத்தின் பெருவிழா. திருமுருகனது அவதார பெருமைகளை விளக்குகின்ற வகையில் நடைபெறும். சூரபத்மனை போர் தொடுத்து அழித்து ஆட்கொண்ட திருவிழா கந்தசஷ்டி திருவிழா. உண்மையில் சூரபத்மன் அழிந்து போகவில்லை. செந்திலாண்டவர் முன் தீயவர்களும் நல்லவர்களாகி விடுவார்கள் என்பதற்கு சூரபத்மனது வரலாறு ஓர் எடுத்துக்காட்டாகும். வைகாசி விசாகத்தில் லட்சக்கணக்கானோர் கூடுவர். ஆவணி மாச மாதங்களில் பெருவிழாக்கள் 2 பிரம்மோற்சவங்கள் நடைபெறும். திருச்செந்தூர் கட்டப்பட்டது குறித்து திருவாவடுதுறை ஆதீனத்தின் வசமுள்ள 5 செப்பேடுகளில் செய்தியுள்ளது. கிபி 1979 ஆண்டில் திருவாவடுதுறை ஆதீனக்கர்த்தரின் முன் முயற்சியில் பாஞ்சாலங்குறிச்சி ஜெகவீர பாண்டிய கட்டபொம்மன், சாத்தூர் எரப்ப நாயக்கர், 7000 பண்ணை முத்துசாமி ஆண்டு கொண்டார் ஆகிய பாளையர்களும் சிவகாசி நாடார்களும் தூத்துக்குடிக்கு அருகிலுள்ள ஏழூர் தட்டாப்பறை வணிகம் சூழ்ந்த கிராமத்து மகாஜனம் பிள்ளைமார் ஆகியோரும் இக்கோபுரம் எழுப்பிட கொடை வழங்கியுள்ளனர் என இச்செப்பேடுகள் மூலமாக அறிய முடிகிறது. இக்கோயில் காலை 5 மணி பூஜைகள், 9 கால பூஜைகள், சுப்பிரமணிய சுப்பிரபாதம் காலை 5:10 மணி, திருப்பள்ளி எழுச்சி தீபாராதனை காலை 5:25 மணி, விஸ்வரூப தீபாராதனை காலை 5:35 மணி, கொடிமர நமஸ்காரம் காலை 5:45 மணி, உதய மார்த்தாண்ட அபிஷேகம் காலை 6:15 மணி, திரிகால சந்தி ஒத்த கட்டளை காலை 8 மணி, கலச பூஜை காலை 10 மணி, உச்சிக்கால தீபாதனை மற்றும் ஸ்ரீபலி பகல் 12 மணி, சாயரட்சை தீபாதனை மாலை 5:15 மணி, அர்த்தஜாமம் அபிஷேகம் இரவு 7:15 மணி, தீபாதனை இரவு 8 மணி, ஏகாந்த தீபாதனை மற்றும் ஸ்ரீபலி இரவு 8:15 மணி, பள்ளியறை தீபாதனை நடை சாத்துதல் இரவு 9 மணி, ஸ்ரீபலி கற்பூரம் சண்முக ரகசிய தீபாதனை தொடர்ந்து நடைபெறும். விசாக திருநாளில் அருள்மிகு சண்முகர் சுவாமிக்கு சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெற்று இரவு விசேஷ வேளையில் சுவாமி நகர்வலம் வரும் காட்சிகள் சிறப்பாக நடைபெறுகின்றன. ஒவ்வொரு தமிழ் மாதமும் சுக்ல சஷ்டி திருநாளில் சுவாமிக்கு சிறப்பு பூஜைகள் செய்து இரவில் சுவாமி நகர்வலம் வருதல் சிறப்பாக நடைபெறும். ஒவ்வொரு மாத கார்த்திகை திருநாளில் 108 திருவிளக்குகள் பூஜை வெகு சிறப்புடன் நடைபெறுகின்றன. இன்றைய தினத்தில் சுவாமி ஜெயந்தி நாதருக்கு விசேஷ அபிஷேகங்களும் இனிதே நடைபெறுகின்றன. பின்னிரவு விசேஷ வேளையில் உற்சவர் தங்கத்தேரில் பவனி வந்து காட்சி தருதலும் சிறப்பாக நடைபெறுகின்றன. மாதத்தின் முதல் நன்னாளில் கணபதி ஹோமம் சிறப்பு பூஜையுடன் இனிதே நடைபெறுகின்றன. ஒவ்வொரு மாதத்தின் கடைசி வெள்ளியான மாதாந்திர வெள்ளியன்று சுவாமிக்கு விசேஷ சிறப்பு பூஜைகளும் செய்து பின் உற்சவர் நகர்வலம் வந்து காட்சி தருதல் இனிதே நடைபெறுகின்றன. சித்திரை மாதம் முதல் நன்னாளில் சுவாமிக்கு அன்னாபிஷேகம் மற்றும் சிறப்பு பூஜைகளும் நடைபெற்று இரவு விசேஷ வேளையில் உற்சவர் நகர்வலம் வந்து காட்சி தருவது சிறப்பாக நடைபெறுகின்றன. புரட்டாசி மாதத்தில் நவராத்திரி விழாவின் போது 9 நாட்களும் இத்திருத்தலத்தில் சிறப்பாக கொண்டாடப்படுகின்றன. ஐப்பசி முதல் நன்னாளில் அபிஷேகம் மற்றும்
சிறப்பு பூஜைகளும் நடைபெறுவதுடன் இரவு விசேஷ வேளையில் உற்சவர் நகர்வலம் வந்து காட்சி தருதல் கோலாகலமாக நடைபெறுகின்றன. மேலும் பங்குனி உத்திரம் நன்னாளில் அருள்மிகு சுவாமி வள்ளி திருமணம் சீரும் சிறப்புடன் நடைபெறுகின்றன.